பிளவுவாத எண்ணத்தை ஊட்டவில்லை, மதவெறியை ஊட்டவில்லை, சாதி வெறியை ஊட்டவில்லை, இனவெறியை ஊட்டவில்லை, மொழிவெறியை ஊட்டவில்லை. எந்த வெறியையும் ஊட்டாம சமூக நீதியின்பால் இளைஞர்களை திரட்டுறோம். இப்படிப்பட்ட இளைஞர் சக்தியை திரட்டி வைத்து எங்களுடைய கருத்துக்கு எங்கே உடன்பாடு இருக்கிறதோ, எந்த கட்சியோடு நாங்கள் இணைந்து பயணிக்க முடியுமோ அந்த கட்சியோடு தேர்தல் காலத்தில் கூட்டணியாக பயணிக்கிறோம், தேர்தல் நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இதுல என்ன பிழை இருக்க முடியும்? நீங்க இளைஞர்களை திரட்டி வச்சு என்ன செய்றீங்க? ஒரு நெருக்கடிக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாம போய் பிஜேபியிட சரண்டர் ஆகிறீங்க. ஒரே ஒரு சம்பவத்துக்கு நாங்க எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். எல்லா நெருக்கடியையும் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம். பிஜேபியோட சமரசம் பண்ண எவ்வளவு நேரம் ஆயிடும்? எல் முருகனை ஒன்றிய அமைச்சராக்க தெரிந்த பாஜகவுக்கு எங்க தலைவர் போனா பொறுப்பு கொடுக்க மாட்டாங்களா? இடம் கிடைக்காதா? மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? விசிகாவுக்கு கதவை மூடிட்டோம், விசிகா தட்டினா திறக்க மாட்டோம்னு சொல்லிச்சா பிஜேபி? நாங்கள் பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி ஒரு அணியை கட்டி பயணிக்கிறோம். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் ஏன் 3 முறை இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில். பாஜக முன்னிறுத்தப்படும் போது, மோடி முன்னிறுத்தப்படும் போது 2014 நிராகரித்து அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? எந்த அணி வெற்றி பெறும்னு அப்ப தெரியும். பாஜகவுக்கு எதிராக எந்த அணி வெற்றி பெறும்னு மக்கள் கணித்து ஓட்டு போடுகிறார்கள். அப்படித்தான் 2019 போட்டாங்க, அப்படிதான் 2024 போட்டாங்க, சட்டமன்ற தேர்தலையும் கூட 2021 போட்டாங்க. அப்போ மக்களின் எண்ணத்தை நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கிறோம். ஒரு குடும்பமா வர்றாங்களா, அது பாஜகவுக்கு பிடிக்காதான். பாஜகவின் பிரதிநிதி சொன்னார், அங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் பையன் துணை முதலமைச்சர் ஏதோ அமைச்சர் பொறுப்புலாம் இருக்கார்ல, அதெல்லாம் உடன்பாடு அவங்களுக்கு. அந்த கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கீங்க. அஜித் பவார் யாரு? இந்தியா முழுவதும் நீங்கள் அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளில் சிராக் பாஸ்வான் யாருங்க? இங்கே ஜி.கே. வாசன் யாரு? பிரேமலதா யாரு? அன்புமணி யாரு? தமிழ்நாட்டில் முழுக்க 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 பிஜேபி அணியை அவர் பாரிவேந்தர் மகன், அந்த கட்சி உங்க கூட இருக்கு, அவர் மகன் தான் கட்சியை நடத்துறாரு. புதிய தமிழகம் உங்க கூட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவர் பையன் கட்சியில் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் முழுக்க 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 வாரிசு கூட்டணி எந்த கூட்டணினா பிஜேபி கூட்டணி தான். அண்ணாமலை இளைஞர்களின் எழுச்சி நாயகனா? அண்ணாமலை முதல்ல பிஜேபியில் இருக்காரா? அதை முதல்ல சொல்லுங்க. அண்ணாமலை பிஜேபியில் முதல்ல இருக்காரா? எடப்பாடி தலைமையில் ஒரு அணியை கட்டுவதற்கு தான் பிஜேபி முனையணும். ஆனா எடப்பாடி எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் டெய்லி சந்திக்கிறது அண்ணாமலையுடைய வேலையா இருக்கு. ஒரு நாள் ஓபிஎஸ் பார்க்கிறாரு, ஒரு நாள் செங்கோட்டையனை பார்க்கிறாரு, ஒரு நாள் டிடிவியை பார்க்கிறாரு. இப்படி ஒரு அணி எங்கேயா பார்க்க முடியுமா? அதாவது ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு, அவரைத்தான் நாங்கள் முதலமைச்சராக்க போகிறோம் கட்சி அறிவித்த பிறகு, அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் போய் அவரை எதிர்க்கக்கூடிய சக்திகளை பார்த்து அவங்க ஒரு அணி கட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எங்கேயுமே உலகத்தில் இதெல்லாம் நடக்காது.